இன்றைக்கு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போறோம். இயேசு யார் என்பதையும் அவர் என்ன செய்தார் என்பதையும் வெளிப்படுத்துதல். அப்ப இந்த இரு கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? இந்த பரிசேயர்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, யாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இயேசு இன்னும் என்ன அடையாளம் தான் செய்யணும். அப்ப இவங்க என்ன யோசித்தாங்கன்னா, நம்மளுடைய அந்த சேருக்கு போட்டி போட வந்தவன் தான் இந்த இயேசு. இப்பதான் யூத தலைவர்களோடு கூட காரசாரமா பேசிட்டு வந்தார் இல்லையா? இன்னைக்கு கூட தேவனுடைய ராஜ்யத்துல பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கலாம், ஆனா ஒரு சின்ன ஒரு குத்து விட்ட உடனே அப்படியே அமுங்கி போயிரும், உள்ள ஓட்டையா தான் இருக்கும். அதனாலதான் இயேசு பாவத்தை குறித்து இங்கே அதிகமாக சொல்லுகிறதை பார்க்கலாம். இயேசு நடிக்கிறவங்கள அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுடைய இயலாமையை புரிந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆனா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றவங்களும், நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்றவங்களும், லீகலிஸ்ட்னு சொல்லுவோம் பாருங்களேன், அவங்கள கர்த்தர் கடுமையாக எதிர்க்கிறார். இந்த ஏரோது பிலிப்பு யார் தெரியுமா? ஏன் பேதுரு இங்க பதில் சொல்றாரு அப்படின்னா, நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் பேதுரு முந்திரி கோட்டை எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சிட்டே இருப்பாருன்னு. ஆனா ஒரு காரணம் இருக்குது. முதல் முறையாக இயேசு இந்த சீமோனுக்கு பேதுரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்பது, பேதுருதான் இந்த சபைகளுக்கெல்லாம் தலைவன் என்பதை அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இங்கே சொல்லுகிறது என்ன? சபை அந்த நாட்கள்ல எப்படி பயன்படுத்தப்பட்டது? வேதத்துல சபை என்று சொல்லும் பொழுது, விசேஷமாக புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது 2 விதங்களிலே சபை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 டைமென்ஷன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம விளக்கமா படிச்சிருக்கிறோம். நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போறோம். இது எந்த பகுதியில இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். செயல்கள் மத்தேயு 14ல இருந்து 17 வரைக்கும், டீட்ஸ் மேத்யூ சாப்டர் 14 to 17 வரைக்கும் டீட்ஸ் அப்படின்ற பகுதியில இருக்குது. மத்தேயு தன்னுடைய புத்தகத்தை எழுதும் பொழுது பிரசங்கங்கள், செயல்கள் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் 16ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். மத்தேயு 16, இயேசு யார் என்பதையும் அவர் என்ன செய்தார் என்பதையும் வெளிப்படுத்துதல். மேத்யூ 16, revealing who Jesus is and what he came to do. இதை நம்ம சிறிய பகுதிகளாக பிரித்து படிக்க போறோம். இந்த மத்தேயு 16ல மொத்தம் 28 வசனங்கள் தான் இருக்குது. நம்ம எளிமையா ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக சிறு சிறு பகுதிகளாக நம்ம பிரித்து படிக்க போறோம். 1ல இருந்து 4 வசனம் வரைக்கும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் இயேசுவிடம் அடையாளத்தை தேடுகிறார்கள். 5 முதல் 12 வரை தவறான போதனைகளுக்கு எதிராக இயேசு சீஷர்களை எச்சரிக்கிறார். 13ல இருந்து 20 வரைக்கும் பேதுரு இயேசுவை மேசியா என்று அறிவிக்கிறார். 21, இயேசு தனது பணியை வெளிப்படுத்துகிறார், சிலுவையில் அறையப்படுதல். 22, 23, பேதுரு இயேசுவின் பணியை எதிர்த்தார். 24 முதல் 28 வசனங்கள் சீஷர்களுக்கு இயேசுவின் அழைப்பு. 1 to 4 verses, the Sadducees and the Pharisees seek a sign from Jesus. 5 to 12, Jesus cautions the disciples against false teaching. 13 to 20, Peter proclaims Jesus as Messiah. 21, Jesus reveals his mission, crucifixion. 22-23, Peter opposed Jesus about his mission. 24 to 28, Jesus called to disciples. இப்பொழுது முதல் பகுதியை நாம் படிக்க போகிறோம். மத்தேயு 16, 1ல இருந்து 4 வரைக்கும் சதுசேயர்கள் மற்றும் பரிசேயர்களுக்கு எதிரான எச்சரிக்கைகள். வார்னிங்ஸ் அகெயின்ஸ்ட் the Sadducees and the Pharisees. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த பரிசேயர் சதுசேயர்கள் இவர்கள் முதலாவது யார் என்று சொல்லி நம்முடைய முந்தைய பாடங்களை நம்ம படித்திருக்கிறோம். இவங்க 2 பேரும் எதிரான கூட்டத்தினர். 2 பேருக்குமே ஆகவே ஆகாது அப்படிப்பட்ட கூட்டத்தினர். இந்த பரிசேயர்கள் யார் என்று சொல்லி நாம் படித்திருக்கிறோம். இவர்கள் எப்படி உருவானார்கள்? நேபுகாத் நேச்சார் இந்த யூத ஜனங்களை சிறைகளாக பிடித்து கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போய் விட்டான். இப்பொழுது தேவாலயம் முழுவதுமாக சுட்டரிக்கப்பட்டு விட்டது. லேவியர்கள், ஆசாரியர்களுக்கு வேலை இல்லை. இவர்கள் எல்லாரும் சிறைகளாக கொண்டு போய் விடப்பட்டார்கள். இங்கே இப்பொழுது இவர்கள் ஆலயம் இல்லாமல், ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் தவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரு சிலருடைய ஆலோசனையின் பேரிலே யாருக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் அதிகமாக தெரியுமோ அவர்கள் நிச்சயமாக நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அறைகூவல் அன்றைக்கு விடுக்கப்பட்டது. அப்பொழுது
யாருக்கு நியாயப்பிரமாணம் அதிகமா தெரிஞ்சிச்சோ அவங்கெல்லாம் இந்த பணியை செய்வதற்கு முன் வந்தார்கள். இவர்கள் லேவியர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்களா இருந்திருக்கலாம், இல்லட்டா பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவங்களா இருந்திருக்கலாம், இல்லட்டா லேவியர்களா கூட இருந்திருக்கலாம். அந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் பரிசேயர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். ஆனால் 70 ஆண்டுகள் கழித்து இவர்கள் மறுபடியுமாக விடுதலை பெற்று தங்களுடைய சொந்த தேசத்திற்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது இவர்கள் எல்லாரிடத்திலும் மதிப்பு பெற்றிருந்தார்கள். எல்லாரும் இவங்களுக்கு மரியாதை கொடுத்து இவர்களை போதகர்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்த சமயத்தில் தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்த பொழுது தேவாலயம் அங்கே இருந்தது. அப்ப அந்த தேவாலய பொறுப்பை யார் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார்? லேவியர்கள், ஆசாரியர்கள். அப்ப அந்த லேவியர்களும் ஆசாரியர்களும் அதை செய்வதற்கு முற்பட்டு வந்த பொழுது ஒரே கன்ஃபியூஷன். இவ்வளோ நாள் நாங்க தானே நியாயப்பிரமாணம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம், அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் வந்தது. அந்த சமயத்திலே அங்கே பிரதான ஆசாரியனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய பேர் சாதோக். இந்த சாதோக் என்பவன் சொன்னா அதெல்லாம் முடியவே முடியாது என்று சொல்லி பயங்கர சண்டை வந்த உடனே இவனை பின்பற்றியவர்கள் தான் சாதோக்கியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தான் சதுசேயர்கள். இதெல்லாம் நான் விளக்கமாக உங்களுக்கு முந்தைய பாடங்களை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் இந்த பாடத்திற்கு நமக்கு தேவைப்படுவதனால இவர்கள் இருவரும் எதிரான கூட்டத்தினர் என்பதை விளங்கி கொள்வதற்காக இதை மறுபடியுமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. நாங்க நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறோன்னு பரிசேயர்கள் சொன்னாங்க, இந்த சதுசேயர்கள் சொன்னாங்க நாங்க தேவாலய பொறுப்புகளை செய்கிறோம். சரி, 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தனால தற்சமயத்திற்கு அவர்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. அப்ப இந்த இரு கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? பரிசேயர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நியாயப்பிரமாண புத்தகத்தை கற்றுக் கொடுத்தார்கள், சட்டங்களை கற்றுக் கொடுத்தார்கள். சதுசேயர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தேவாலய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். பரிசேயர்கள் அந்த தோராவை வியாக்கியானம் செய்தார்கள். சதுசேயர் தோராவை அப்படியே எடுத்துக்கொண்டார்கள். பரிசேயர்கள் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், சதுசேயர் உயர்ந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். பரிசேயர் உயிர்த்தெழுதல் மேல் நம்பிக்கை, சதுசேயர் உயிர்த்தெழுதல் மேல் நம்பிக்கை இல்லை. பரிசேயர் மரித்த பின் வாழ்வு, சதுசேயர் மரித்த பின்பு வாழ்வு இல்லை. பரிசேயர் யூத தலைவர்களின் எதிரிகளாக செயல்பட்டார்கள், சதுசேயர்கள் யூத தலைவர்களின் நண்பர்களாக செயல்பட்டார்கள். Pharisees, Sadducees, law, temple, interpretations of the Torah, Torah alone, middle class, upper class, resurrection of the dead, no resurrection, belief in afterlife, no afterlife, rejected the Jewish leaders, supported Jewish leaders. ஏன் சொன்னா இந்த பரிசேயர்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, யாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த ரோமர்கள் இடத்துல எங்களை காப்பாத்துறதுக்கு மேசியா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சதுசேயர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க தற்சமயத்துக்கு அந்த பொலிட்டிக்கல்ல அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கிறவங்கெல்லாம் காக்கா பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அவங்கள என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபேவர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை சுத்தமா விரும்பாத பரிசேயர்கள் அவர்களை எதிர்த்தார்கள். அதனால இவங்க 2 பேருமே ரொம்ப எதிர்க்கிற ஆப்போசிட் கூட்டம், 2 கட்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இயேசுவை இங்கே குற்றம் கண்டுபிடிப்பதற்கு இவர்கள் இருவரும் சேர்ந்து வருகிறதை பார்க்கலாம். இயேசுவை பின்பற்றி வந்த கூட்டம் எத்தனையோ. ஒன்று அவருடைய அற்புதங்களுக்காக, அவரிடத்துல விடுதலை பெறணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டம் வந்துச்சு. ஒன்று அவருடைய போதனைகளை கேட்டு அதன்படி நம்ம நடக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டம் வந்துச்சு. ஆனா ஒரு கூட்டம் எதற்கு வந்தது என்று சொன்னால், எப்படியாவது இவரை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக வந்தது. அது தொடர்ச்சியாக சுவிசேஷ புத்தகங்களிலே மறுபடியும் இந்த ஆசிரியர்கள் எழுதி வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதை தான் இங்கே எழுதியிருக்கிறாரு மத்தேயு. பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவிடத்திலே ஒரு அடையாளத்தை கேட்க வந்தார்கள் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். என்ன சொல்றாங்க? 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமானமாகிற போது செவ்வானமிட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள்.
மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். இயேசு இன்னும் என்ன அடையாளம் தான் செய்யணும்? அவர் மேசியா என்பதற்கு எத்தனையோ அடையாளங்களை செய்து விட்டார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், குருடர்களை பார்வையடைய செய்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், பிசாசுகள் விடுதலை பெற்று போனார்கள், ஊமையர் பேசினார்கள், செவிடு கேட்கப்பட்டது. எத்தனையோ கட்டுகளில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் விடுதலை செய்தார். ஏன், மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பினார். இதையெல்லாம் அந்த நாட்களில் இருந்த மத போதர்களால செய்ய முடியாத காரியங்களை தான் இயேசு அந்த நாளிலே செய்தார். இதை விட மேசியா என்று சொல்வதற்கு வேறு என்ன அடையாளம் தேவை அவர்களுக்கு? ஆனால் இன்னும் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே அவர்கள் என்ன செய்யறாங்க? அடையாளத்தை கேட்கிறத பார்க்கலாம். இவங்கள்ட்ட என்னதான் பிரச்சனை இருந்துச்சு? கொஞ்சம் யோசிக்கலாமா? நான் அடிக்கடி இதையும் சொல்றேன். இவங்க எதிர்பார்த்த இந்த மேசியா எப்படிப்பட்ட மேசியாவா இருக்கணும்னு நினைச்சாங்க? இந்த ரோமர்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாற்றணும் இந்த தாவீதின் குமாரன். இயேசு இப்படிப்பட்ட செய்கைகளை செய்யும் பொழுது கண்டிப்பா இவர் தான் மேசியா அப்படின்றத அவங்களும் நம்ப தான் செஞ்சாங்க. ஆனா இவங்க என்ன யோசித்தாங்க? இவர் டைரக்டா போய் பொலிட்டிக்கலா, அரசியல் ரீதியாக அந்த ரோமர்களை எதிர்ப்பாரு, நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு தான் இவங்களுடைய யோசனையா இருந்துச்சு. ஆனா இயேசுவை ராஜாவாக்க முற்பட்ட பொழுது கூட அவர் அங்க இருந்து காணாம போயிட்டாராம், ஓடியே போயிட்டாராம். இதனால இவங்களுக்கு ரொம்ப குழப்பம் வந்துருச்சு. அப்ப இவங்க என்ன யோசித்தாங்கன்னா, நம்மளுடைய அந்த சேருக்கு போட்டி போட வந்தவன் தான் இந்த இயேசு, இவர் மேசியா கிடையாது. இவர் என்ன பண்றாரு? நம்ம வழக்கத்துல இருந்த அந்த ட்ரெடிஷன்ஸை, அந்த காலாகாலமாக வந்த முன்னோர்களின் பாரம்பரியங்களை திட்டுறாரு, அதை எதிர்க்கிறாரு. அப்ப நமக்கு தான் இவர் பிரச்சனை பண்ண வந்திருக்கிறாரே தவிர இவர் மேசியா கிடையாது. அதனாலதான் இவர் பின்னாடி இவங்க குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக வர்றதை நம்ம பார்க்கலாம். இப்ப இயேசு சொல்றாரு, வானம் இருட்டி இருந்துச்சுன்னா மழை வரும்னு சொல்றீங்க, எல்லாமே வானத்தை பார்த்து சொல்ல உங்களுக்கு தெரியுது. ஆனா ஏன் உங்களுக்கு இன்னும் புரியல? இந்த காலங்களை குறித்த அந்த கணிப்பு தெரியலையா? பழைய ஏற்பாட்டில் என்னை குறித்து எவ்வளோ சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நிறைவேற்றுவதற்காக தான் வந்தேன்னு ஏன் உங்களுக்கு தெரியல? நீங்க தானே தோராவை மற்றவங்களுக்கு சொல்லித்தரீங்க, ஏன் உங்களுக்கு புரியலையா? நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுக்க போறதில்ல, பொல்லாத விபச்சார சந்ததியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவர் சொல்றாரு, யோனாவின் அடையாளத்தை தவிர நான் வேற எந்த அடையாளத்தையும் தரமாட்டேன். முந்தின அதிகாரங்களே 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது நான் சொல்லி கொடுத்தேன், யோனா எப்படி இரவும் பகலும் 3 நாள் அந்த மீனின் வயிற்றிலே இருந்தாரோ அதுபோல மனுஷகுமாரனும் பூமியிலே அவர் இருப்பார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேனே. அதாவது இயேசுவின் உயிர்த்தெழுதல் மட்டுமே உங்களுக்கு அடையாளம். இதுவரைக்கும் யாருமே உயிர்த்தெழவே இல்லைல்ல? அப்ப நான் உயிர்த்தெழ போறேன், அதுதான் நான் மேசியா அப்படின்றதுக்கு அடையாளம் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம சொல்லும் பொழுது மாயக்காரரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்திலே ஆண்டவர் கடுமையாக சாடுகிறார். 3ஆம் வசனத்துல பாருங்க, மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? வானத்தின் காரியத்தை மட்டும் உங்களால படிக்க முடியுதுல, ஏன் இந்த கடைசி நாட்கள்ல நான் என்னுடைய வருகை, இது மேசியாவின் வருகை என்பதை ஏன் உங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை? நீங்க நடிக்கிற கூட்டம், நீங்க மாய்மாலம் பண்றீங்க அப்படின்றத ஆண்டவர் இங்க கடுமையாக சொல்லுகிறதை பார்க்கலாம். இது இயேசு மட்டும் சொல்லுங்க. நம்ம பழைய அந்த புத்தக ஏடுகள் எல்லாம் படிக்கும் பொழுது உலகம் முழுவதும் மாய்மாலம் பண்ணுகிறவங்கள 10ஆக வகுத்தால், ஹிப்போக்ரைட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்கள 10ஆக நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 9 பகுதி யூதர்களாக தான் இருப்பான் அப்படின்ற பழமொழி அந்த நாட்களிலே இருந்துச்சாம். அந்த அளவிற்கு மாய்மாலம் அப்படின்றது யூதர்களுக்குள்ள இருந்தது. இங்க இயேசுவும் அதை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். அப்ப இயேசு சொல்றாரு, நீங்கள் மாயக்காரரே என்று சொல்லுகிறார். போன வாரத்துல நம்ம படிச்சோம், புறஜாதிகள் இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தவுடன் அவர்கள் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் பிரமித்து இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம வாசித்தோம்.
அவங்களுக்கு கூட இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்துகிற எண்ணம் இருந்துச்சு. ஆனா தோரால நல்லா ஊர்னவங்கள, நல்லா எனக்கு எல்லாமே தெரியும், நாங்க தான் கற்றுக் கொடுக்கிறவங்க, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ற இந்த மத போதகர்களுக்கு இயேசுதான் மேசியா அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாதது எவ்வளவு பரிதாபமான ஒன்று என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அன்றைக்கு இயேசுவின் முதல் வருகையை அன்றைக்கு இருந்த அந்த மத போதகர்கள் அறியாமல் இருந்தார்கள். அதுபோல இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மை சுற்றி இருக்கிற அடையாளங்கள் நமக்கு அதை எடுத்து சொல்லுகிறது. இருப்பினும் இன்னும் அநேகர் இந்த இயேசுவின் இரண்டாம் வருகையை நம்பாமல், இல்லாவிட்டால் தூங்கிக் கொண்டு அசதியாய் இருப்பது எவ்வளவு பரிதாபமானது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்னைக்கு இயேசு வரப்போறதற்கு ஒரு அடையாளம் என்று சொல்லி கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 5-12 வரைக்கும் தவறான போதனைகளுக்கு எதிராக இயேசு சீஷர்களை எச்சரிக்கிறார். Jesus cautions the disciples against false teaching. வாசிக்கலாம். அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க, இயேசு எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவர் பின்னால ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. போகும்பொழுது என்ன பண்ணியிருப்பாங்க, தண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க, சாப்பாடு எடுத்துட்டு போயிருப்பாங்க, எல்லாமே எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க அப்பத்தை கொண்டு வர மறந்து போயிட்டாங்களாம். ஒருவேளை அவங்க நினைச்சிருப்பாங்க பேதுரு எடுத்துட்டு வருவாருன்னு நினைச்சிருப்பாங்க. பேதுரு நினைச்சிருப்பாரு யோவான் எடுத்துட்டு வருவாருன்னு நினைச்சிருப்பாரு. யோவான் அந்திரேயா எடுத்துட்டு வருவான். இப்படி ஒருத்தர் நினைச்சு ஒருத்தருமே என்ன பண்ணல, கொண்டு வரல. இப்ப இயேசு சொல்றாரு, அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இயேசு நம்ம அப்பத்தை மறந்த விஷயத்தை தான் இங்க சொல்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க. உடனே இயேசு அதை அறிந்து அவர் சொல்றாரு, 7ஆம் வசனம் வாசிப்போம். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். இப்பதான் யூத தலைவர்களோடு கூட காரசாரமா பேசிட்டு வந்தார் இல்லையா? என்ன சொன்னாரு? உங்களுக்கெல்லாம் அடையாளம் கொடுக்க முடியாது, பொல்லாத விபச்சார சந்ததியாரே, மாயக்காரரே அப்படின்னு கடுமையாக அவர் சொல்லிட்டு, இப்ப இவங்களை பார்த்து சதுசேயர் பரிசேயர் என்பவருடைய அந்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அந்த சீன்லே இருக்காங்க. இன்னும் இயேசு ரொம்ப கடுமையாக பேசினார்ல, இவங்கெல்லாம் பெரிய பெரிய போதகர்கள், இவங்க கிட்ட இப்படி இயேசு பேசலாமா, ஏன் இப்படி பேசுறாருன்னு ஏற்கனவே நிறைய சீஷர்கள் இயேசு கிட்ட கேட்க தான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் இயேசு அவருடைய பாணியை விடவே இல்லை. அவர் இந்த முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த கடுமையாக கடிந்து கொண்டே வருகிறத பார்க்கலாம். இதை பார்த்து அப்படியே இவங்க பயந்து போய் நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்னு சொன்னோன்னே இவங்களுக்கு பயமாயிடுச்சு. இப்ப நம்மளையும் இதே அந்த டோன்ல கத்த போறாரு போலன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வேற எதையும் யோசிச்சுதான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. புளித்த மாவு அப்படின்னு சொல்லும் பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல ஏற்கனவே இயேசு ஒரு உவமையை சொல்லி கொடுத்தார். புளித்த மாவு இது பரலோக ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்துல காணப்படுகிற ஊழலை குறிக்கிறது என்று சொல்லி இதற்கான விளக்கத்தை நாம் படித்தோம். ஒரு சின்ன புளிப்பு அந்த முழு மாவையும் எப்படி புளிப்பாக்குவது போல ஒரு சின்ன பாவம் தேவனுடைய ராஜ்யத்தை அது பாழாக்கும் அப்படின்றதுக்கு அடையாளமாக சொன்னார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். பன்னு பிரெட் எல்லாம் செய்யும் பொழுது கொஞ்சோண்டு ஈஸ்ட் தான் அதில் சேர்ப்பாங்க. சேர்த்த உடனே அது இவ்வளோண்டு மாவு என்ன ஆகும்னா நல்லா பெருசா ஆயிரும். அது அப்படியே ஃப்ளஃபியா சாஃப்டா இருக்கும். அதை ஒரு குத்துனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உள்ள அப்படியே போயிடும்.
ஒரு பன் பேக் பண்ணதை நீங்கள் அப்படியே பிச்சு பாருங்களேன். ஒரு பிரெட்டையோ ஒரு பன்னையோ பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக பிஞ்சிரும், அப்படியே ஹோல்ஸாக இருக்கும். இன்னைக்கு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கலாம், ஆனால் ஒரு சின்ன ஒரு குத்து விட்ட உடனே அப்படியே அமுங்கி போயிடும், உள்ள ஓட்டையாக தான் இருக்கும். அதனால தான் இயேசு பாவத்தை குறித்து இங்கே அதிகமாக சொல்லுகிறதை பார்க்கலாம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொன்னார்னு நான் உங்களுக்கு அதை விளக்கப்படுத்தினேன். துர்குணம் பொல்லாப்பு ஆகிய புளித்த மாவோடே அல்ல. அந்த நாட்களிலே யூதர்கள் பஸ்கா அப்படின்ற ஒரு பண்டிகையை கொண்டாட வேண்டியது இருந்தது. கர்த்தர் அவர்கள் கட்டளையாக கொடுத்திருந்தார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது இதை நியமனமாக அவர் கொடுத்தார். பஸ்காவிற்கு அடுத்த நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை அனுசரிக்கப்பட்டது. அன்றைக்கு அவருடைய வீடுகளில் இருக்கிற எல்லா புளிப்பையும் முற்றிலுமாய் நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வருடத்திற்கு ஒரு முறை இந்த பஸ்கா பண்டிகை, இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்படும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் அந்த யூதர்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய குடும்பத்தாரோடு கூட, தங்களுடைய சபை மக்களோடு கூட சேர்ந்து தங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தமான காரியங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு இது பிரயோஜனமாக இருந்தது. அதை தான் இங்கே இயேசு குறிப்பிடுகிறார். இதை குறித்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். யூதர்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் புளிப்பு என்பது அது பாவத்தை குறிக்கிறது. புளிப்பு என்பது பொல்லாப்பை, துர்குணத்தை, ஒரு ஈவலான காரியத்தை குறிக்குது, நல்லாவே தெரியும். ஆனாலும் இவங்க இப்ப பயந்து போய் இவர் என்ன சொல்ல போறாரோ, நம்ம அப்பத்தை கொண்டு வரதுனால தான் சொல்ல போறாரோ, அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே உங்களுக்கு சாப்பாட்டை மறக்கவே மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால இயேசுக்கு இப்ப கோவம் வந்துருது. அவர் சொல்றாரு, இன்னுமா உணர்வு இல்லாம இருப்பீங்க? 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேருக்கும் அதிகமானவர் நான் போஷிக்கலையா? 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் வைத்து 4000 பேருக்கும் அதிகமானவர்களை போஷிக்கவில்லையா? ஏன் இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்றாரு. இப்ப இயேசு சொன்ன உடனே இப்பதான் அவங்களுக்கு புத்தியே வருது. என்ன சொல்றாங்க பாருங்களேன், 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அந்த நாட்கள்ல யார் உபதேசம் பண்ணது? பரிசேயர்கள், சதுசேயர்கள், இந்த வேத பாரகர்கள், இந்த ரபிமார்கள், மத போதகர்களாக இருந்து அவர்கள் போதித்தார்கள். அப்ப இந்த உபதேசத்தை குறித்து தான் அவர் எச்சரிக்கிறார். இவங்க வெளியே ஒன்ன சொல்லிட்டு உள்ளால ஒன்று நடக்கிறாங்க, இவங்க மாயம் பண்றாங்க அப்படிங்கிறத அவர் விளக்கமாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதே காரியத்தை லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மாயமாகிய ஹிப்போக்ரசி. இயேசு நடிக்கிறவங்கள அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதை தான் மிக அதிகமாக அவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் அவர்களை மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அவங்களுடைய இயலாமையை புரிந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆனா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றவங்களும், நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்றவங்களும், லீகலிஸ்ட்ன்னு சொல்லுவோம் பாருங்களேன், அவங்கள கர்த்தர் கடுமையாக எதிர்க்கிறார். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேல ஒரு பெரிய துரும்ப வச்சுட்டு, உத்திரத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்க மேல இருக்கிற துரும்ப பார்ப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை தான் இயேசு இங்கே எச்சரிக்கிறார். மாயக்காரரே, இவர்களை குறித்து தான் இங்க ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். அடுத்த பகுதியை நம்ம படிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13-20 வரைக்கும். பேதுரு இயேசுவை மேசியா என்று அறிவிக்கிறார். பீட்டர் proclaims Jesus as Messiah. வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசேரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இப்ப எங்க இயேசு வராரு? பிலிப்பு செசேரியா. இது எங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எர்மோன் மலை அப்படின்னு ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலையின் தெற்கு பகுதியிலே கீழே மலை அடிவாரத்திலே இறங்கி வந்தால் இந்த பிலிப்பு செசேரியா அப்படின்ற பட்டணம் இருந்தது. இது ரொம்ப அழகிய ஒரு பட்டணம். இதனுடைய அடிவாரத்துல பேனியாஸ் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அழகிய ஆறு, நீர்வீழ்ச்சி இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்துதான்
யோர்தான் நதியின் ஒரு சோர்ஸ் இதுல இருந்து தான் புறப்பட்டு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். இங்கே அதிகமாக விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. கிரேக்கர்கள் இருந்த நாட்களிலும் இங்கே பல கடவுள்கள், அவதார கடவுள்கள் இங்கே வழிபட்டதாக நாம் பார்க்கிறோம். இங்கே பான் அப்படின்னு சொல்ற ஒரு கடவுள் இருந்துச்சு. அந்த கடவுள் பாதி மனிதன் பாதி ஆடா இருந்தது. இங்கே பிரதானமாக இங்க இருந்த ஜனங்கள் இந்த பான் தெய்வத்தை தான் வழிபட்டு வந்தார்கள். அதற்கு பிற்பாடு ரோமர்கள் இந்த உலகத்தை பிடித்த பொழுது அவர்கள் அதிகமாக தெய்வங்களை அவர்கள் வழிபடாமல் சீசர் என்று சொல்லுகிற தங்களுடைய ரோம பேரரசையே அவர்கள் தெய்வமாக வழிபட்டார்கள். சீசர் இஸ் அவர் லார்ட் என்று சொல்லி அவருக்கு சிலைகளை வைத்து படங்களை வரைந்து அவரை வழிபட்டதாக நம்ம பார்க்கிறோம். இதை தவிர இந்த பிலிப்பு செசரியா பட்டணம் இதுல நிறைய குகைகள் இருந்துச்சாம். அந்த குகைகளுக்கு முன்பாக நின்றுதான் இயேசு இந்த கேள்வியை கேட்டதாக நாம் பார்க்கிறோம். முதலாவது, இயேசு ஏன் இந்த பிலிப்பு செசரியா அப்படின்ற பட்டணத்துக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா, இப்ப இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை யார் என்று சொல்லி வெளிப்படுத்த போகிறார். அவர் இப்ப வந்ததான நோக்கத்தை மிக வெளிப்படையாக பேச போகிறார். இப்பொழுது அவர் எல்லாரிடத்திலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஊருக்குள்ள இருந்தா திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்து கொண்டே இருந்தார்கள். விடுதலை பெறணும், அற்புதம் கிடைக்கணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்கு ஜனங்கள் நெருக்கினார்கள். இப்ப இயேசு அந்த சீஷர்கள்ட்ட பிரைவேட்டா பேச விரும்பினாரு, தனியா பேச விரும்பினாரு. அதனால ஊரை விட்டு ஒதுக்கி வேற ஒரு பட்டணத்துக்கு வந்துட்டாரு. அது பேர் தான் இந்த பிலிப்பு செசேரியா. ஏன் இந்த பிலிப்பு செசேரியா அப்படின்ற பட்டணம் வந்துச்சு தெரியுமா? பெரிய ஏரோது இறந்த பிற்பாடு அவருடைய மகன்மார்களிலே ஒரு சிலர் இருந்தார்கள். அவர்கள் தேசத்தை பங்கு பங்காக போட்டு அவர்கள் ஆட்சியை செய்தார்கள். அதிலே இந்த பகுதி ஆட்சி செய்தவர் ஏரோது பிலிப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த ஏரோது பிலிப்பு யார் தெரியுமா? யோவான் ஸ்நானன் அந்த ஏரோது அந்திப்பாவை கண்டித்தானே, அந்த பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை எடுத்துக்கொள்ளாதே, இது பாவம் என்று சொல்லி கண்டித்தானே, அந்த ஏரோது தான் இந்த ஏரோது பிலிப்பு. அவன் என்ன பண்ணா, இது ரொம்ப அழகா இருக்கு இந்த பட்டணம், இதை என்னுடைய தலைநகரா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலைநகரமாக அதை கட்டி அழகுபடுத்தி, இன்னும் இயற்கையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, இன்னும் அவன் அதை அழகுபடுத்தி தன்னுடைய பெயரையே அந்த பட்டினத்திற்கு வைத்தான். அதனாலதான் இது பேரு பிலிப்பு செசேரியா. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, ஒருவேளை நான் நினைக்கிறேன் இங்க ஏற்கனவே நிறைய கடவுள் இருக்கிறாங்க, இங்க ஏற்கனவே இந்த ரோம பேரரசான சீசர் தான் ஆண்டவர்னு வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் இப்ப நான் நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறேன், நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறேன், என்னை யாருன்னு சொல்றாங்க, சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. இயேசுவுக்கு மனிதருடைய ஒப்பீனியன் வேணும் அப்படின்றதுக்காக இல்ல, அவர் தன்னை யார் என்று சொல்லி வெளிப்படுத்துவதற்கு முன்பாக அவர் இந்த சீஷர்கள் எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறதை பார்க்கலாம். உடனே சீஷர்கள்லாம் என்ன சொல்றாங்க? நம்ம தொடர்ந்து வர வசனங்களை வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனம், அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். இப்ப என்ன சொல்றாங்க சீஷர்கள்? ஜனங்கள் எல்லாரும் ஒரு தீர்க்கதரிசின் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒருவேளை எலியாவா இருக்கலாம், யோவான் ஸ்நானா இருக்கலாம், இல்லாட்டா நீங்க எரேமியாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேப்பா, அவங்கெல்லாம் சொல்றது சரி, நீங்க இவ்வளவு நாட்களாக என்னோடு கூட பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்னோடு கூட சாப்பிட்டீங்க, என்னோடு கூட தூங்குனீங்க, நான் பட்ட கஷ்டங்கள்ல அனுபவிச்சீங்க, செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தீங்க, இப்ப நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு இப்ப சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு. ஒருவேளை இதை நான் வாசிக்கும் பொழுது நம்முடைய பள்ளியிலே நாம் அனுபவித்த சில காரியங்கள் எனக்கு ஞாபகம் வருது. ஏதாவது ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணும்போது அவங்க முந்தின வாரத்திலேயோ முந்தின நாள்லையோ நடத்தின பாடத்தை தொடர்ந்து நடத்தணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாடத்தை குறித்த கேள்விகளை கேட்பாங்க. அவங்க நம்மளை கேட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், யாருமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் அப்படியே போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக குனிஞ்சு ஒளிஞ்சுக்குவோம், நம்மளை பார்த்து கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. அது மாதிரி ஐயோ ஆண்டவர் யாரையோ கேட்குறாருன்னு பார்த்தா இப்போ நம்மளையே கேட்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து போய் எல்லாரும் பேதுருவை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன் பேதுரு வந்து இங்க பதில் சொல்றாரு அப்படின்னா, ஒன்று இயேசு தெளிவாக சொல்லுகிறார், பின்வரும் வசனங்களே இது பிதா வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி. ஆனால் எல்லா இடங்களிலுமே பேதுரு தான் ஃபர்ஸ்ட் சொல்வாரு. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் பேதுரு முந்திரி கோட்டை, எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சிட்டே இருப்பாருன்னு. ஆனா ஒரு காரணம் இருக்குது. பேதுரு தான் சீஷர்கள்லயே பெரியவர், திருமணமானவர். அதனால ஒருவேளை பேதுரு வந்து எல்லா காரியத்தையும் முதன்மையா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல உடனே பேதுரு பதில் சொல்றத பார்க்கலாம். ஒருவேளை எல்லாரும் அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா, எங்களுக்கு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. உடனே அவங்க வந்து கேட்ட உடனே சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, யூ ஆர் த சன் ஆஃப் லிவிங் காட், யூ ஆர் த மெசாயா அப்படிங்கிறத இங்கே பேதுரு சொல்லுகிறதை பார்க்கலாம். உடனே இயேசு சொல்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அந்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை பேதுருவிடம் சொல்லுகிறதை பார்க்கலாம். அதுதான் அடுத்த வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. உம்மை ஒரு தீர்க்கதரிசி, இல்லாவிட்டால் எரேமியா, எலியா, யோவான் ஸ்நானன் என்று மற்றவர்கள் சொல்றாங்கப்பா, ஆனா நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன போது பேதுரு உடனே சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு சொல்றாரு, இத நீ சொல்லல, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, என் பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தியிருப்பார்னு சொல்லிட்டு இப்ப மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுரு என்பது அவனுடைய பெயர் அல்ல. இதற்கு முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சீமோனே. சீமோன் தான் அவனுடைய பெயர். யோனாவின் குமாரனாகிய சீமோனே. யோனா அவங்க அப்பா பேரு, சீமோன் இவனுடைய பேர். முதல் முறையாக இயேசு இந்த சீமோனுக்கு பேதுரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இந்த சபை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பேதுரு மேல இயேசு சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, அதனாலதான் இந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, நமக்கு லாங்குவேஜ் பிரச்சனை, மொழியாக்கத்திலே இருந்த ப்ராப்ளம். ஏன் அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியிலே இதற்கு 2 வித்தியாசமான சொற்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்பது அந்த பேதுரு, கேஃபஸ், அது என்ன இருக்குன்னா கூழாங்கல் அல்லது சிறிய கல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கற்பாறை, இல்லாவிட்டால் பெரிய உறுதியான கல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிட்ட பேதுரு தானே ஆன்சர் பண்ணாரு. அப்ப யாரை பார்த்துட்டு இருக்கணும்? அவரு பேதுருவை பார்த்து தான் பேசணும். பேதுருவை பார்த்து தான் இப்ப சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த மொழியாக்கத்தை வைத்து சொல்லும் பொழுது நீ கூழாங்கல்லாய் இருக்கிறாய், நீ அந்த சிறிய கல்லாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை காண்பித்து, இந்த கல்லின் மேல், இந்த கற்பாறையின் மேல், இந்த பெரிய உறுதியான கல்லின் மேல் என் சபையை கட்டப்போகிறேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்பதை தான் இயேசு இங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, பேதுரு தான் ஃபாதர் ஆஃப் சர்ச்சஸ். தொடர்ந்து வருகிற வசனங்கள் அவர்கள் இன்னும் குழப்பிக் கொள்ளுகிறார்கள். அதை நான் விளக்கப்படுத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். பேதுரு தான் இந்த சபைகளுக்கெல்லாம் தலைவன் என்பதை அவர்கள் நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இங்கே சொல்லுகிறது என்ன, சீமோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாணல், ரீட்ஸ்ன்னு அர்த்தம். நாணல் பார்த்துருக்கிறீங்களா? அது தண்ணீர் நிறைந்த பகுதியில இருக்கும். அந்த பாயெல்லாம் செய்வாங்க பாருங்களேன், கோர பாயெல்லாம் செய்யறாங்கல்ல, அந்த நாணல் வச்சுதான் செய்வாங்க. அப்ப அது என்ன பண்ணும்னா ஆடிட்டே இருக்கும் காற்றுல. அது போலதான் பேதுருடைய ஜென்ம சுவாபம். திடீர்னு தண்ணிக்குள்ளேயும் குதிப்பான், திடீர்னு தண்ணிக்குள்ள முங்கியும் போவான். நான் உயிரையே கொடுக்கிறேன்னு சொல்லுவான், திடீர்னு என்ன செய்வான், மறுதளிச்சுட்டு போயிடுவான். இதுதான் பேதுருடைய நிலை, இந்த சீமோனுடைய நிலை. ஆனால் சீமோனை ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நான் உன்னை கூழாங்கல்லாக மாற்றப் போகிறேன், நான் என் கைகளிலே பயன்படுத்துகிற ஒரு கூழாங்கல்லாக உன்னை மாற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார். இதை சொல்லும் பொழுது அங்க இருந்த பேதுரு எல்லாருக்கும் நன்றாக புரிந்திருந்தது. ஏன்னா
கேஃபஸ் அப்படின்னு சொன்னா அந்த நாட்கள்ல வழக்க சொல்ல என்ன சொல்லுவாங்களாம், இப்ப இவனுக்கு ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்றோம்னா இவனுக்கு கேஃபஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஒரு தாதா இருக்காரு அப்படின்னா அவனுக்கு ஒரு பிஏ மாதிரி இருப்பாங்கல்ல, அப்ப அவனுக்கு கையாளு அப்படின்னும் போது என்ன அர்த்தம், அவன் சொல்படி கேட்பான், இவன் அவனை வச்சு எல்லா காரியத்தையும் செய்வான்னு தானே அர்த்தம். அன்றைக்கு ஏன் இது வழக்கத்துல இருந்ததுன்னா, என்றைக்கு தாவீது கோலியாத்தை அந்த கூழாங்கலினாலே கொன்றானோ அன்றிலிருந்து யூதர்கள் மத்தியில இது ஒரு வழக்க சொல்லாகவே இருந்ததாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இவனுடைய கேஃபஸ் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கூழாங்கல்லா பயன்பட போறான். அப்ப நீ கூழாங்கல்லா இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, இனிமேல் தாவீதின் குமாரனுடைய கையிலே கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய கூழாங்கல்லாய் உன்னை நான் பயன்படுத்த போகிறேன் என்பதுதான் தேவன் இங்கே சொல்லுகிற காரியம். ஆனால் அவர் தன்னை காட்டி சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இந்த புதிய ஏற்பாட்டிலேயே முதல் முறையாக சபை என்ற வார்த்தை இங்குதான் வருகிறது. சர்ச் அப்படின்ற அந்த டேர்ம் இங்கேதான் ஃபர்ஸ்ட் வருது. இப்ப சபை ஆரம்பிக்கப்படவே இல்லை. சபை என்பது ஒரு ஆவிக்குரிய சொல்லே கிடையாது, ஒரு ரிலீஜியஸ் சொல்லே கிடையாதுங்க. சபை அந்த நாட்கள்ல எப்படி பயன்படுத்தப்பட்டது, எங்கே மக்கள் கூடுகிறார்களோ அதை சபை என்று அழைத்தார்கள். கிரேக்க மொழியில சபை என்பதற்கு எக்லீசியா என்று சொல்லி அழைக்கப்பட்டது. எக்லீசியா என்று சொன்னால் வெளியே அழைக்கப்பட்டவர்கள், கால்ட் அவுட் ஒன்ஸ். இல்லனா கூடுகை, அசெம்பிளி என்று சொல்லி அழைக்கப்பட்டது. இப்ப இயேசு அவருடைய திட்டத்துல இனி வருகிற நாட்களிலே நான் இந்த சபை என்ற காரியத்தை நான் உருவாக்க போகிறேன், நான் என் ஜீவனை இந்த மனுக்குலத்திற்காக கொடுத்து நான் இந்த சபை என்ற காரியத்தை நான் ஸ்தாபிக்க போகிறேன். இது அவருடைய எண்ணத்துல, அவருடைய திட்டத்துல இருந்துச்சு. இதை இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். இங்க கூடியிருந்த சீஷர்களுக்கு கொஞ்சம் கூட புரிந்திருக்காது. இதை அவர் மறைமுகமாக சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டப் போகிறேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. அதாவது நான் இந்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரிக்கும் பொழுது சபை என்ற ஒரு காரியம் உருவாக போகிறது. அதற்கு நான் தான் மூளைக்கல்லாக இருக்க போகிறேன், நான் தான் தலைக்கல்லாக இருக்க போகிறேன், நான் தான் அதற்கு தலையாக இருக்க போகிறேன் என்பதை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். வேதத்துல சபை என்று சொல்லும் பொழுது, விசேஷமாக புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது 2 விதங்களிலே சபை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 டைமென்ஷன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா உலகளாவிய சபை, த யூனிவர்சல் சர்ச். இன்னொன்னு என்னன்னு சொன்னா உள்ளூர் சபை, த லோக்கல் சர்ச். இங்கே இயேசு பேசுகிறது உலகளாவிய சபை, த யூனிவர்சல் சர்ச்சை குறித்து ஆண்டவர் இங்க சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என்னை யாரெல்லாம் விசுவாசிக்க போகிறார்களோ, யாரெல்லாம் என்னுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட போகிறார்களோ, இந்த உலகளாவிய சபையிலே சேர்க்கப்பட போகிறார்கள். ஒரு நாளும் இந்த சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள விட மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்துல பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. உண்மையாகவே ஒரு சபை இருக்கும் என்று சொன்னால் ஏன் இத்தனை தாக்குதல் இந்த சபைக்கு விரோதமாக? உண்மையாகவே இந்த சபை இருக்குமானால் எப்படி இவர்களுக்குள்ள இந்த போட்டி பொறாமைகள் இருக்கிறது? ஏன்னா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், சபை என்பது அவருடைய சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மையாய் இருக்குமானால் எப்படி இத குழப்பம் வந்திருக்கும்? ஆகவே இன்றைக்கு சபை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அது முற்றிலும் தவறான ஒன்று. இன்னைக்கு ஏராளமான பிரிவினர்கள் இருக்கிறோம், அதனால எப்படி இதெல்லாம் ஒன்று சேர்க்க முடியும்? அதனால இயேசு ஆரம்பித்த சபை இல்லை என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் இன்னொரு குரூப் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், எல்லா பிரிவினரையும் ஒன்று சேர்த்து இவர்கள்தான் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி அறிவித்தால் அது போதும், கிறிஸ்துவின் சபை இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இது ரெண்டுமே முற்றிலும் தவறானது. கிறிஸ்து ஆரம்பித்த சபை இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? கிறிஸ்து ஃபெயில் ஆயிட்டாரு, அவர் ஆரம்பித்த அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிருச்சு, அந்த இன்ஸ்டிடியூஷன் க்ளோஸ் ஆயிருச்சு, அந்த கம்பெனி திவால் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றோம். அது கிடையவே கிடையாது, அது நடக்கவே முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. அது நாளுக்கு நாள் வளரதான் செய்யும். இப்படி சொன்னா எல்லா டினாமினேஷனையும் ஒன்று கூட்டி சேர்த்து
நாங்கள் கிறிஸ்துவின் சரீரம் என்று அறிவித்து விட்டால் அது சபையாக மாறிவிடும் சொன்னா இதுல எல்லாருமே வந்துருவாங்க. இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்படாத சபை அங்கத்தினர்கள் என்ற அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லாருமே வந்துருவாங்க. அப்ப எப்படி அவங்க கிறிஸ்து ஆகிய தலையோடு கூட இணைக்கப்பட்டிருக்க முடியும்? நிச்சயமா முடியாது. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. ரட்சிக்கப்பட்டு கூடுகிற கூட்டம் இருக்கிற அந்த பில்டிங்கை தான் நம்ம சர்ச்ன்னு சொல்லி அழைக்கிறோம். நம்ம இருக்கிறனால தான் அது பேர் சபை. அந்த சபை கட்டிடம் சபை அல்ல, சபைக்குள்ளே இருக்கிற மக்களை தான் நாம் சபை என்று சொல்லி அழைக்கிறோம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இயேசு பேசுகிற இந்த சபையின் பேர் யுனிவர்சல் சர்ச், உலகளாவிய சபை. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். யூதனாயிருக்கட்டும், கிரேக்கனாயிருக்கட்டும், அடிமையாயிருக்கட்டும், சுயாதீனனாயிருக்கட்டும், எல்லாரும் அந்த ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அதனாலதான் நம்ம சொல்றோம், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ உடனே நமக்குள்ள யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்றாரு. பவுல் அதை கூட விளக்கமா சொல்லியிருக்கிறார்ல, நீங்களே பரிசுத்த ஆவியானவர் தங்கும் தேவாலயமாய் இருக்கிறீர்கள். இதுதான் இங்கே இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆனால் இன்னொரு சபையை குறித்து நான் சொன்னேன். அது பேர் லோக்கல் சர்ச், உள்ளூர் சபை. இதை குறித்து பவுலும் நிறைய இடத்துல எழுதியிருக்கிறாரு. மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலையும் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தை நான் சொல்லி கொடுக்கும் பொழுது விளக்கமா உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மத்தேயு 18ல சபையின் ஒழுக்கத்தை குறித்து அங்கே பேசப்படுகிறது. அப்பொழுது சொல்லும் பொழுது, யாராவது ஒருவர் தவறு செய்வார்கள் என்று சொன்னால் அந்த சபையில் உள்ள மக்கள் போய் அவன் செய்கிற அந்த குற்றத்தை அவனுக்கு உணர்த்த வேண்டும். உணர்த்தியும் அவன் கேட்காவிட்டால் இருவரை கூட்டி கொண்டு போக வேண்டும். அதையும் அவன் கேட்காவிட்டால் சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது எந்த சபை? அதுதான் உள்ளூர் சபை. அப்ப சபை என்று சொல்லும் பொழுது 2 வகையிலே நம்ம பார்க்க வேண்டும். ஒன்று யுனிவர்சல் சர்ச், உலகளாவிய சபை. இன்னொன்று உள்ளூர் சபை, அது லோக்கல் சர்ச். அந்தந்த நபர்கள் எந்தெந்த ஏரியால இருக்காங்களோ அவர்கள் நிச்சயம் அந்த உள்ளூர் சபையிலே அங்கம் வகிக்க வேண்டும் என்பதை தான் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்றாரு, கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு, சபைகளுக்கு பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ச்சஸ் இன் கலேஷியா. இப்ப இன்றைக்கு தாம்பரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தாம்பரத்துல ஏராளமான சபைகள் இருக்கிறது. சென்னை பட்டணத்தை எடுத்துக்கொண்டால் சென்னை பட்டணத்துல ஏராளமான சபைகள் இருக்கிறது, சபைகள். ஆனால் இது எல்லாமே லோக்கல் சர்ச்சஸ், உள்ளூர் சபைகள். அவரவர் அங்கே அங்கம் வகித்து எதற்காக அந்த உள்ளூர் சபைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் பக்தி விருத்தி அடையவும் அவர்கள் ஐக்கியப்படுவதற்கும் சபைக்கு போகணும். இன்னும் சிலர் ரொம்ப பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாருமே சரி கிடையாது, அதனால சபைக்கே போக வேண்டாம், நம்ம வீட்டில இருந்து ஜெபம் பண்ணா ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற அதிக பிரசங்கிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பைபிளுக்கு முற்றிலும் தவறான ஒன்று. பவுல் சொல்றாரு எபிரேயர் 10:25ல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு என்ன பண்ணுங்க, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு, இப்படிப்பட்ட அதிக பிரசங்கிலாம் நிறைய இருக்கும், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், ஒரு பர்ஃபெக்ட் சர்ச் கூட இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு சொல்ற கூட்டம்லாம் வரும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்க்க தரிசனமாவே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இந்த உலகத்துல இருக்கிறவங்க. யாருமே எப்படிப்பட்டவங்க? எந்த சபையுமே பூரண சபை இல்லை. நம்ம எல்லாரும் பிரசான் டு பர்ஃபெக்ஷன். நம்ம ஒவ்வொருவரும் அந்த பூரணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 1:28 நாம் வாசிக்கும் பொழுது, எல்லாரையும் தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு நாங்கள் அறிவித்து. எதற்காக சபை இருக்கிறது? எல்லாரையும் தேறினவர்களாய் மாற்றும்படியாக. எலியாவை போல சொல்லிட்டு இருக்க கூடாது, நான் மட்டும்தான் கரெக்டா செய்யறேன், வேற யாருமே ஒழுங்கா செய்யறதில்ல. ஆண்டவர் சொல்றாருல்ல, நீ மட்டும் இல்ல, நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, நீ ஒன்னும் அப்படி நினைச்சுக்காத, என்னை பின்பற்றுகிற
எனக்கு பயப்படுகிற இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எலியா. அது போல நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் மட்டும் தான் கரெக்டா இருக்கிறேன், இவன் தப்பு அவன் தப்பு, இந்த சபை சரியில்லை அந்த சபை சரியில்லை அப்படின்னு சொல்றவங்கள பார்த்து சொல்றாரு, நீ கரெக்டா கண்டுபிடிச்சு போ. இருக்கிறாங்க. நீ என்னைக்கு குற்றத்தையே பார்த்துட்டு இருக்கிறியோ, குறை கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டே இருக்கிறியோ, உனக்கு அந்த குறை மட்டும்தான் தெரியுது, உனக்குள்ள இருக்கிற குறையும் தெரிய மாட்டேங்குது உனக்கு. இதான் ரொம்ப பரிதாபமான நிலை அப்படின்றத ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே. அப்ப எந்த சபை நமக்கு அருகாமையில் இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து, இங்க போனா நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும், இங்க போனா எனக்கு ஐக்கியம் இருக்குது, இங்க போனா எனக்கு அரவணைப்பு இருக்கிறது, இங்க போனா என் பாவத்தை அவங்க கண்டிக்கிறாங்க, இப்படிப்பட்ட சபையை தேர்ந்தெடுத்து நம்ம போகணும். யார் நல்லா பாலிஷ் போட்டு பேசுறாங்களோ, எல்லாத்துக்கும் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறாங்களோ அங்க போகக்கூடாது. இப்படி சொல்லிடுவாங்க, நெகட்டிவா பேசுறாங்க அங்க, அதனால நாங்க சபைக்கு போய் வேஸ்ட் அப்படிம்பாங்க. நெகட்டிவா பேசுறது இல்ல, பாவத்தை பாவம் தான் சொல்லணும். இயேசு நரகத்தை குறித்து பேசி இருக்கிறார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு சத்தியத்தையும் சொல்லணும். அப்படிப்பட்ட சபையோடு கூட ஐக்கியம் வச்சுக்கணும், அப்படிப்பட்ட மக்களோடு ஐக்கியம் வச்சுக்கணும். இது நெகட்டிவா பேசுறது இல்ல. இது நெகட்டிவா பேசினா, இது நெகட்டிவா பேசுறோம்னு சொன்னா அப்ப இயேசு கிறிஸ்து நெகட்டிவா பேசினாரா? அப்படி கிடையாது. சரியா? அப்ப நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த சபையும் ஒரு பூரணமான சபை இல்லை. எப்படி நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பூரணமில்லாத ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு பூரணமில்லாத இன்னொரு கர்த்தருடைய பிள்ளையோடு வைத்திருக்கிற ஒரு ஐக்கியம்தான் இந்த ஃபெலோஷிப். அதுக்குள்ள நம்ம போகணும். அந்த சபையில போய் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பூரணமற்ற காரியங்களை நாம் தகர்த்து விட்டு பூரணத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். இதை தான் இங்கே இயேசு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். அப்ப உலகளாவிய சபையில் உலகம் அனைத்திலும் இருக்கிற விசுவாசிகள், அது மத்தேயு 16 அதிகாரத்துல இருக்குது. உள்ளூர் சபையில் விசுவாசிகள் ஐக்கியத்திற்காகவும் பக்தி விருத்திக்காகவும் கூட வேண்டும், அது மத்தேயு 18. இன்னும் கலாத்தியர் 1 அதிகாரத்திலையும் நான் உங்களுக்கு இப்போ வாசித்து காட்டினேன். அப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ உலகத்தில் இருக்கிற மற்ற சபைகளை நம்ம பகைக்க கூடாது. நம்முடைய ஆண்டவருடைய சரீரம் அவர்கள், அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்குன்னு யார் யாரெல்லாம் வெள்ளையும் போட்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்றாங்க, எல்லாரோடையும் ஐக்கியம் வச்சுக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம என்ன செய்யணும்? டிஸ்கவர் பண்ணணும். யார் சரியான நபர்கள், யார் சரியான ஆவி உடையவர்கள், இவர்களோடு கூட நம்ம இணைந்து இருக்க வேண்டும். இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதுக்காக எல்லாரும் சேர்ந்து சென்னை பட்டணத்துக்கே ஒரே ஒரு சபை தான்ப்பா வைக்கணும் கிடையாது. எவ்வளவு ஒரு போதகர் அந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதோ, அவர்களை போஷாக்கு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ, அவங்களை பராமரிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கோ, அவ்வளோ மக்களை தங்கள் சபையிலே வைத்து அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை தந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுடைய சோதனைகளை ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்து, அவர்கள் விழும்பொழுது அவளை தூக்கி நிறுத்தி அவர்களுக்காக ஜெபித்து ஆலோசனை கொடுத்து இப்படியேதான் சபையை நாம் நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். இப்படிப்பட்ட சபையை தான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி மிக தெளிவாக அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம விளக்கமா படிச்சிருக்கிறோம். நீங்க தொடர்ந்து இதை படியுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு கூட பேசுவார். வருகிற வாரத்திலே நம்ம தொடர்ந்து இந்த அதிகாரத்தை படிக்க போறோம். நம்ம இன்னைக்கு சபைனா என்ன, சபை எப்படி நம்ம வகைப்படுத்தி பார்க்க வேண்டும், எந்த சபைக்கு நம்ம போக வேண்டும், எந்த சபையோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதை விளக்கமாக படித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு சுவிசேஷத்துல 16வது அதிகாரத்தை படிச்சிட்டு இருக்கிறோம். இதனுடைய தலைப்பு என்ன? மத்தேயு 16 இயேசு யார் என்பதையும் அவர் என்ன செய்ய வந்தார் என்பதையும் வெளிப்படுத்துதல். இப்ப இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். பிலிப்பு செசேரியா அப்படின்ற பட்டணம் ஏன் அந்த பெயர் பெற்றது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துலதான் இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து சென்று ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். இந்த இடத்துல பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி ஏன் இயேசு குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், பாதாளம் என்று சொல்லும் பொழுது நம்ம
நம்ம வழக்கத்திலே ஒரு பெயராக நம்ம நிறைய வருஷங்களாக சொன்னதுனால நீ பேதுருவாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் இயேசு போய் பேதுருவாய் இருக்கிறாய்ன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வி வரலாம். ரெண்டு வித்தியாசமான சொற்களை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். பேதுரு கிட்டதான் பரலோகத்தின் சாவி இருக்கிறது. ஆனால் இதற்குரிய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இயேசு என்ன சொல்றாரு, ஆனால் நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பர்த்டே ஆஃப் சர்ச் என்னைக்குன்னா இந்த சூளமையை வைத்துதான் நம்ம எல்லாவற்றையும் வியாக்கியானம் செய்ய வேண்டும். இன்டர்பிரட் அப்படிதான் பண்ணணும். இந்த கட்டுதல் பைண்டிங் மற்றும் கட்டவிழ்த்தல் லூசிங் என்றால் என்ன? இப்ப இயேசு யார் என்று முதல் முறையாக தம்முடைய சீஷர்களுக்கு அவர் ரிவீல் பண்றார். அது முதல் இயேசு. இங்கதான் கிளைமேக்ஸ் மாதிரி அவர் நமக்காக சிலுவையிலே மரிக்க போகிறார் என்ற அந்த காரியம் நமக்கு ரெண்டு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. அவனுக்கு புரியவே இல்லை, இயேசு மரணம் அடைஞ்சாதான் ஜனங்களுக்கு ரட்சிப்பு அப்படின்றது புரியல. அப்ப இந்த இடத்துல பேதுரு தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக அவன் செயல்படுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த பிசாசு இயேசுவை அந்த சிலுவை மரணத்திற்கு தடை செய்ய வேண்டும் என்பதை அவன் உறுதியாக நினைத்து எப்படிலாம் அவன் அதை கையாள்றான்னு பாருங்களேன். நான் மட்டும் சிலுவையிலே பாடுபடுவது மட்டுமல்ல, என்னை பின்பற்றுகிற நீங்களும் இந்த சிலுவையின் பாடுகள் வழியே கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அடுத்த பகுதி விளக்குகிறது. ஒரு சீஷனுடைய தரம் என்ன, உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னு சொல்லலாம், சீஷனே, சீஷர் கூட்டமே சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ என்னை பின்பற்றி வா. அப்ப ஒரு சீஷனுடைய தரம் என்ன? What is the quality of a disciple?